அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஒரு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு எளிமையாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வர்றோம். இதற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் முழு நேரம் சந்தையில் அமர்ந்து செஞ்சாலும் அதற்கு நிகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 9:15 இருந்து 9:20 அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். நம்மளுக்கு இதன் தாக்கம் என்ன அப்படின்னா, நியூஸ் பார்க்க வேண்டியதே இல்லை, சார்ட் பார்க்க வேண்டியதே இல்லை, இண்டிகேட்டர் பார்க்க வேண்டியதே இல்லை. நம்மளுக்கு என்ன தாக்கம், இங்கே யார் கேப் அப் யார் கேப் டவுன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது நம்மளுக்கு எப்போ தெரியும்? நம்மளுக்கு மார்க்கெட் ஆரம்பம் முன்னே இவர்கள் தான் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி ஹெச்எல் டெக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.27% வந்து நம்மளுக்கு ஏற்றத்தில் நம்மளுக்கு ஆரம்பமானாங்க. இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்எல் டெக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டு, கண்டிப்பாக கேப் அப்னால இது ஒரு நியூஸ் பேஸ்டு தான், இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்கும். அப்போது இது அமெரிக்காவிடமிருந்து ஒரு ஆர்டரை பெற்றது அப்படின்ட்டு பல தகவல் கொடுத்து, இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு பயன், நம்மளுக்கு வந்துட்டு அது தெரிந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளோட ரேஞ்சை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஓப்பன் அப்படிங்கிறது 1160, ஹை 1186, லோ 1154. அப்போது ஒரு 30 புள்ளிகளோட தாக்கம் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே, இன்றைக்கி முழு வேலையும். அந்த 30 பாயிண்ட் எங்கே முடிச்சிட்டாங்கன்னா காலையில் ஒரு 5 நிமிடத்துலேயே முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துலையே முடிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் ஃபுல்லாக இன்சைடு லோவும் பிரேக் ஆகலை, ஹையும் பிரேக் ஆகலை. அப்போது இதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 5 நிமிடத்திற்கு மேலே நீங்கள் வர்த்தகம் பண்ணியிருந்த ஒரு தாக்கத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து வரைபடம் பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்ய முடியாது. இதில் உள்ள கணக்கீடுகளை அறிந்து தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இதனை நீங்கள் பயிற்சியும் ஆய்வும் செய்யுங்கள். அப்போ இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு, ஹெச்எல் டெக், பவர் கிரிட், அதானி போர்ட் இவங்கள. ஆனால் இவங்க ரெண்டே நிறுவனம் தான் ஒரு பெரிய தாக்கமாக இருந்திருக்கு. அடுத்து இது நிஃப்டியில் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் பாருங்கள், செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் 5% கொடுத்துருக்குறாங்க. மதர்சன் சுமி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மதர்சன் சுமி 4% கொடுத்துருக்காங்க. ஹெச்எல் டெக் 2.27, குமின்ஸ் இந்தியா 1.72, பிஎஃப்சி ஜீல் இவங்க எல்லாமே ஒரு தாக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் இந்த நிறுவனங்கள் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஆர்இசி லிமிடெட் ஓப்பன் அப்படிங்கிறது 227க்கு ஆரம்பம், ஓப்பன் ஆன பின் 3 ரூபா ப்ளஸ்ஸாக இருக்காங்க. ஓப்பன் டு லோ 5 ரூபா. அப்போ இவங்க ஓப்பனுக்கு அப்புறம் 1% பயணம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நிலை பெறலை. மதர்சன் சுமி பாருங்கள், இவங்க 98 ரூபாய்க்கு ஆரம்பம், ஓப்பன் 103 ரூபா, அப்போ 4 ரூபாய் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு வந்துட்டு 2 ரூபாய், ஆனால் ஓப்பனுக்கு மேல் நிலை பெறவில்லை. அடுத்தது ஹெச்எல் டெக் பாருங்கள், ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு வந்து 26 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றிருக்காங்க. அப்போ இன்றைக்கி எல்லாம் மற்ற நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது ஹெச்எல் டெக் ஒன்று தான் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்று இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல பயணமாக இருந்தது. அடுத்தது ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் யார் இப்போது முடிந்துள்ளார்கள்? இல்லை நிஃப்டியில் ஹெச்எல் டெக், பவர் கிரிட், டைட்டன் இவங்க தான் ஒரு தாக்கமாக இருந்திருக்காங்க. எஃப்என்டோ சீரீஸில் பார்க்கணும். ஹின்காப்பர் இன்றைக்கி வந்துட்டு 7%, இந்தியா சிமெண்ட்ஸ் 4.6, ஆர்இசி லிமிடெட் 3%, ஹெச்எல் டெக் 2.93%, பிஹெச்எல் 3.32, ஜிண்டால் ஸ்டீல் அப்போ கிட்டத்தட்ட 2%. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 நிறுவனம், ஹின்காப்பர், இந்தியா சிமெண்ட்ஸ், ஆர்இசி லிமிடெட் இதுதான் நல்லதாக முடிச்சிருக்காங்க. அப்போ ஹின்காப்பரோட நாளை நிலைமை எப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன் செயினில் பார்க்கலாம். புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு லிக்விடிட்டி ப்ராப்ளத்தில் இருக்கிறனால இது பெரிய இம்பேக்ட்டுக்கு நம்ம கணக்கீடு பண்ண முடியாது. இந்தியா சிமெண்ட்ஸ்
252 ரூபா, 9 ரூபாய் அப்படின்னா 260. புட் ஆப்ஷன் 8 ரூபா அப்படிங்கிறனால 244. அடுத்து இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 19 ரூபா 20 ரூபா பக்கமாக வரனால நம்மளுக்கு 20 ரூபாய்ன்னு எடுத்துட்டாலும் கூட 230 டு 270க்குள்ளே இந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து ஹெச்எல் டெக் ஆப்ஷன் செயின் இப்போ 1170 அப்படின்னா இதனுடைய கால் 23 1193. இன்றைய ஹையே அருகாமையில் வர வாய்ப்பு இருக்குது. இன்றைய இந்த 20 ரூபாய்ங்கும்போது 1150. இந்த ரெண்டு பிரீமியம் சேர்த்து 43 ரூபா வருது. அப்போது 1210, இந்த பக்கம் 40 ரூபாய்ங்கும்போது 1130 இருக்கும். அப்போ இந்த எல்லைக்குள் சந்தை ஹெச்எல் டெக் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த செக்டார் இன்றைக்கி தாக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த செக்டாரில் நீங்கள் வந்து வியாபாரம் செய்ய முடியும்னா அந்த செக்டார் வந்து நம்மளுக்கு இங்கே காமிக்கும். இன்றைக்கி இருந்ததுலேயே பிஎஸ்சி பேங்க்ஸ் அப்புறம் வந்துட்டு கன்சியூமர் டூரபிள் தான் பாசிட்டிவ் இருந்திருக்கு. மற்ற அனைத்துமே வந்து நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. அப்போது இந்த நெகட்டிவ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு எந்த செக்டார் என்ன மாதிரி தாக்கம் இருக்கோ அந்த மாதிரி வியாபாரம் செய்ய நீங்கள் முற்படணும். இதற்குண்டான ஆய்வுகளை செய்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.